ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். டைடல் நியோ பார்க்கானது விழுப்புரத்தில் திருச்சிற்றம்பலம் என்னும் இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. இது மிக உள்ளே உள்ள ரிமோட் ஏரியா ஆகும். மேலும் இதில் 56% மட்டுமே பயன்பாட்டு நிலையில் உள்ளது. மேலும் விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், ஈரோடு, புதுக்கோட்டை மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் டெண்டர் விடப்பட்டது, கான்ட்ராக்டர் ஒதுக்கப்பட்டது, அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஏன்னா அப்ப நிதியே இல்லை. ஆனா அடிக்கல் மட்டும் நாட்டிட்டாங்க, கான்ட்ராக்டருக்கும் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு தொழில்துறையில் நாட்டின் முதன்மை மாநிலமாக உள்ளது. உயர்கல்வித்துறையிலும் இது முக்கியமானது, எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு தொழில்துறையில் நாட்டின் முதன்மை மாநிலமாக உள்ளது. உயர்கல்வித்துறையிலும் நாட்டிலே முதன்மை மாநிலமாக உள்ளது. அதாவது 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இருப்பினும் இவ்விரண்டையும் இன்னைக்கும் இண்டஸ்ட்ரி அகாடமியா இன்டர்ஃபேஸ் முயற்சி இதுவரை முனைப்பாக எடுக்கப்படவில்லை. நமது அரசு இதில் சிறப்பு கவனம் செலுத்தி இவ்விரு துறைகளையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுத்திட வழிவகை செய்யப்படும். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என பிரத்யேக மாவட்ட வளர்ச்சி திட்டம் தயாரித்து இளைஞர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரப்படும். இந்த விண்வெளி பூங்காவில் அக்னிகுல் காஸ்மோஸ், கைரூட் ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட முன்னணி தனியார் விண்வெளி நிறுவனங்கள் முதலீடு செய்ய தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளன. மேலும் இந்திய விண்வெளித்துறையின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனத்தில் 25 கோடி பங்கு முதலீடு செய்ய டிட்கோ முன்மொழிந்துள்ளது. இந்த முதலீடுகள் மற்றும் தொழில்துறை உட்கட்டமைப்புகள் மூலம் தமிழ்நாடு விண்வெளி உற்பத்தி ஏவுதல் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பங்களின் முன்னணி மையமாக உருவாகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு நிறுவனத்தை பொறுத்தவரை பெருகி வரும் பெருந்தொழில் நிறுவனங்களில் தொழில் முதலீடுகள் செய்யும் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆன்சிலரி சப்போர்ட், MSME நிறுவனங்களை ஊக்குவிக்க தேவையான நிதி உதவிகள் டிக் நிறுவனம் மூலம் வழங்க புதிய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான அறிவிப்பை நான் என்னோட இதுல சொல்லிடுறேன். இதுக்கு ஒரு உதாரணமா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, டிக் ஒரு காலகட்டத்தில் ஒரு லோன் கொடுக்கிற ஒரு இதாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, SHG குரூப் அவங்களையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு புதிய, ஏன்னா இது முன்னாடியே பண்ணியிருக்காங்க. சின்ன பிள்ளைன்ற மதுரை மாவட்டத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ஓரிங் ஹைட்ரோக்ளாலிக் சிஸ்டத்தை ஆயில் லீக்காம இருக்கிறதுக்கு அந்த ஒரு இதை MSMEல இருக்கிற ஒரு SHG மதுரையில இருக்கிற ஒரு பெண்மணி அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போவே வாஜ்பாய் அவர்கள் அவங்க வீட்டுல போய் அவங்களுடைய காலில் கும்பிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இண்டஸ்ட்ரியும் MSMEயும் இணைத்து அங்க இருக்க SHG குரூப் பெண்களும் வளர வேண்டும் அப்படின்றத இன்னைக்கு வலியுறுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனத்தின் அரியலூர் ஆலையில் தற்போது கிளிங்கர் உற்பத்தி செய்வதற்கு நிலக்கரி எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே டான்சம் நிறுவனம் முதற்கட்டமாக குறைந்தபட்சம் 15% மாற்று எரிபொருள் பயன்பாட்டிற்காக பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன்படி நாளொன்றிற்கு குறைந்தபட்சம் 75 மெட்ரிக் டன் மாற்று எரிபொருள் தேவைப்படுகிறது. இதற்கிடையே தமிழ்நாடு நீர்வளத்துறை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆறுகளை சுத்தப்படுத்தும் நோக்கில் ஆறுகளின் கரைகளில் உள்ள கருவேல மரங்களை அகற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து நீர்வளத்துறை டான்சம் நிறுவனத்தில் கருவேல மரங்களை மாற்றி எரிபொருளாக பயன்படுத்த அணுகினர். நிலக்கரிக்கு பதிலாக கருவேல மர மாற்று எரிபொருளை 15% பயன்படுத்தும் போது ஆண்டுக்கு 10 கோடிக்கு அதிகமாக சேமிப்பு கண்டறியப்பட்டது. எனவே நீர்வளத்துறையிலிருந்து கருவேல மர மாற்று எரிபொருளை வாங்குவதற்காக கருத்துறை இயக்குநர் குழுமத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது. விரைவில் டான்சம் நிறுவனம் சீம கருவேல எரிபொருளை மாற்று எரிபொருளாக பயன்படுத்தும். இந்த சீமை கருவேலம் உள்ளிட்ட மாற்று எரிபொருட்களை பயன்படுத்துவதற்கு தேவையான பெல்ட் கன்வேயர் 1.41 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்பட உள்ளது. கொதிகலன்கள் நிலக்கரி எரிப்பதற்கு முதன்மையான வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறைந்த அளவில் நிலக்கரியுடன் சேர்க்கப்பட்டு கொதிகலனில் எரியூட்டலாம். தற்போது ஒரு நாளைக்கு 500 முதல் 700 டன் வரை கரும்பு சக்கை தூள்கள் கொதிகலனில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இந்நிறுவனத்தின் சிமெண்ட் சூளையில் எரிபொருளாக பயன்படுத்துவதற்காக தினமும் 50 முதல் 70 டன் வரை மரத்தூள்கள் மற்றும் 3 முதல் 5 டன் நகராட்சி கழிவுகள் ஆகியவற்றையும் இந்நிறுவனம் பயன்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தின் உற்பத்தி தொடர்ந்து குறைந்து வருகின்றது. இதில் உப்பள தொழிலாளர்களின் தொழில்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உப்பு நிறுவனத்தின் உற்பத்தி அதிகரிக்கும். இது தொடர்பாக அரசு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை எனது புதிய அறிவிப்பில் தெரிவிக்கிறேன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.